பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? பலனா இருக்கீங்களா? இந்த நாளில் என்னென்ன சவால் வரும், என்னென்ன பிரச்சனை வரும், என்னென்ன போராட்டத்தை சந்திக்கணும், ஏதாவது தெரியுமா? தெரியாது. ரொட்டீனாக நமக்குள்ள காரியத்தை செய்வோம். படிக்கிறவங்க படிப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போவாங்க, ஊழி செய்கிறவங்க ஊழி செய்வாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கு போவாங்க. அதெல்லாம் ரொட்டீனாக செய்கிறாரு. அங்கே நமக்கு என்ன சவால் வரும், என்ன பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தில் கவனம் செலுத்தணும். ரோமர் 12:11 ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உங்களை பார்த்து என்னை பார்த்தா சொல்றார், என் பிள்ளைகளே ஆவியில் அனலாயிருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருக்கு நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும். இன்றைக்கு இயேசுக்காக என்ன ஊழியம் செய்ய போறீங்க? நீங்கள் போய் ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. நீங்கள் போய் அப்படியே தெருவா ட்ராக்ஸ் எல்லாம் இன்னைக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது லீவு நாளில் செய்யலாம். வேலை நாளில் நீங்கள் போகிறீங்கன்னா விட்னஸ் பண்ணுவார். இயேசுவுக்கு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்து இயேசுவை வெளிப்படுத்துவார். இயேசு உன்னை நேசிக்கிறான்னு ஒரு ஆளுக்கு சொல்லுவார். எத்தனை பேர் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறாங்க? கூட வேலை பார்க்குறவங்க, வசிக்கிறவங்க, சந்திக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறீங்களா? எத்தனையோ துக்கம், வேதனை, பாரங்களை உள்ளத்துல சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்க அவங்கள பார்த்து இயேசுடைய துக்கத்தை மாற்றுவாரு, உங்களுக்கு சமாதானம் தருவாரு. உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்றேன், பயப்படாதுங்க, ஒரு ஆறுதலான வார்த்தை பேசலாம்ல. அது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம். காயப்பட்டவங்களை காயம் கட்டுவாரு, சோர்ந்து போனவங்களை பலப்படுத்துவாரு, சமாதானம் இல்லாதவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவரை அறிமுகப்படுத்துவாரு. அவ்வளோதான், சிம்பிளி. இயேசுவை அறிமுகப்படுத்துங்க, அந்த ஊழியத்தை செய்யுங்க. அவருக்கு ஊழியம் செய்யணுமானா நமக்கு ஒரு வல்லமை வேணும். அதனால தான் ஆவியிலே அனலா இருங்கள். அப்போ பரிசுத்த ஆவிக்குள்ள அனலா இருக்கணும். தேவன் தம்முடைய ஆவியை தந்துட்டாரு. வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அந்நிய பாஷை பேசுறேன்னு அது போதாது. ஆனால் தினமும் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அந்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி உங்களை பலப்படுத்தி கொள்ளணும். ஒரு நெருப்பு இருந்தால் அந்த கங்கு இருக்கும், அந்த தழல் அது கொழுந்து விட்டு எரியணும், ஊதணும்ல. அப்போ எப்பவும் கொழுந்து விட்டு எரியணும். அது மாதிரி ஆவியானவர் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியணும். அதுக்கு தான் ஜெபம். நீ ஆவில நிரம்பி ஜெபிக்க ஒரு பலன் வல்லமை உண்டாகும். அப்போ ஈஸியாக இயேசுவை பற்றி அறிவிக்க முடியும். இன்றைக்கு நீங்கள் யாருக்கும் சொல்ல போறீங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, ரட்சிக்கப்பட போறாங்க. ஆவியில் அனலாயிருங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த மகன் மகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியில் அனலாயிருக்க பலப்படுத்தும், சோர்வுகளை மாற்றும், உமக்கு ஊழியம் செய்ய இவர்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.